ஒரு கலையை ரசிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் அந்த ஒரு கலை, கிட்டார் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, டிராயிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட்டில் டெண்டுல்கர் மாதிரி செஞ்சுரி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை ரசிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் நாம் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒரு கலை, அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதெல்லாம் கற்றுக்கிறது ஒரு கலைன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதில் ஃபஸ்ட்டு பிகினராக அதில் நுழைஞ்சி, அப்புறம் ஒரு மிடில் மேனாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகிட்டு, அப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்குள்ள வருஷக்கணக்கு ஆகலாம். ஸோ இந்த இது ஒரு சலுப்பு தட்டுற ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் நான் நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்கிட்ட படிக்க வரவங்களுக்கு அந்த சலுப்பு தட்டாத மாதிரி செய்வேன். அதில் தான் தெனாலிராமன் சன் அண்ட் தி ரோசஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஏன் இதில் ஒரு கிராஸ்வேர்டு பசில் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேக்ஸில், அதில் 1,1 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ அதில் பேலஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வசரம் நான் ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறேன். அது என்னன்னா 5 letters அப்படின்னு போட்டுட்டு எ வெரி காஸ்ட்லி ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கிறான். அதே மாதிரி குறுக்குல டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல பனிஷ் அப்படிங்கிற வார்த்தையை ஆன்சரா போட்டிருக்கேன். அது பாத்தீங்கன்னா டயகனல்ல 1,1 போட்டு 6 letters you get it if you do mistakes அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த பனிஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் நான் இந்த மாதிரி சுற்றி வளைச்சு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் அந்த பாடத்தில் இருக்க ஒகாபுலரிலாம் நேராவோ அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டயகனாலாவோ நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கலாம், 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்ச பிறகு நான் கொடுத்துருக்க ஆன்சர்ஸோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு அடுத்த இதே மாதிரி கிராஸ்வேர்டு பசில்னா நான் எப்படி நான் இது பண்ணி அந்த க்ளூஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆன்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை நிறுத்திட்டு நல்லா உங்களால் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு முடிவான பிறகு ஆன்சர்ஸை பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இன்னும் இதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் அக்ராஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் 5 எழுத்து வார்த்தை இருக்குது, 5 letters, a very costly ஹவுஸ்ன்னு எடுத்துக்கணும். அது 1,1 அப்படின்னா 1வது ரோல 1வது காலம்ல ஒரு 5 எழுத்து வார்த்தையை ஆரம்பிக்குது. அதுதான் PALACE. அது ஆன்சரே கொடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்த வார்த்தை 1,7ல 3 எழுத்து 3 letters related to bed அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 7வது காலத்துல ஆரம்பிக்குது. அதான் சி அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது. அதுதான் சின்னதா 2 மேல போட்டிருக்கேன். அடுத்தது 2வது ரோல, அதாவது 2,1 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுல ஒரு 6 எழுத்து வார்த்தை ஆரம்பிக்குது. லைக் எ போலீஸ்ன்னு போட்டிருக்கிறேன். அதுல ஜி அப்படின்னு போட்டு சின்னதா 3ன்னு போட்டிருக்கிறேன். அதுல GU அப்படிங்கிற வார்த்தை மட்டும் அதுல உங்களுக்கு க்ளூவா இருக்குது. கடைசியில அது எஸ்ல முடியுது. இதே மாதிரி அடுத்தது 4வது வார்த்தை 3வது ரோல இருக்குது. அதான் C4ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ 3,5 3வது ரோல 5வது காலத்தில் ஆரம்பிக்குது. ஸோ 5 லெட்டர் இருக்குது. சேட் திங் இன் கிரிக்கெட், இதில் இந்த வார்த்தை சியில் ஆரம்பித்து C-HT-H அப்படின்னு இருக்கிறது. அந்த 3 வார்த்தை அதில் கொடுத்தாச்சு. இது சேட் திங் இன் கிரிக்கெட் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 5வது வார்த்தை, இது 4,2ல இருக்குது. அதாவது 4வது ரோல 2வது காலத்துல இருக்குது, ஆரம்பிக்குது. இது 6 எழுத்து வார்த்தை. வாட்டர் இஸ் இட்ஸ் எனிமி அப்படின்னு போட்டிருக்கேன். தண்ணி தான் இதனுடைய விரோதின்னு போட்டிருக்கேன். ஸோ அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது 6வது 5,1, அதாவது 5வது ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நேரு லைக்டு இட் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ அது என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது 5 எழுத்து வார்த்தை. அடுத்தது 7வது
10,1 கொடுத்துருக்கேன். அப்போ 10வது ரோல ஃபர்ஸ்ட் காலத்தில் ஆரம்பிக்குது. இது வந்து 5 லெட்டர் வார்த்தை. வாட்டர் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து 7 வார்த்தை அக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எழுதுற மாதிரி வாக்கில் இருக்கிறத நான் குழுவாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டவுன்ல ஏபிசின்னு சொல்லி 3 வார்த்தை ஒழிச்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிற வார்த்தை வந்து 2வது ரோல 10வது காலத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த பிஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது பி அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்குது. அது வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது. எ ஃப்ளவர் ஹேஸ் மெனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது பியில் ஆரம்பிக்குது, எல்ல முடியுது. சேம் வே அடுத்தது டவுன் அப்படிங்கிற வார்த்தை, அப்படின்னா கீழே இப்படி தொங்கு விதமா இருக்கிற வார்த்தையை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது வந்து 6,10ல கொடுத்துருக்கேன். அது பி 6,10. அதுல 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து 6th ரோல அடுத்த வார்த்தை இருக்குது, 4 லெட்டர்ஸ். ஹஸ்பண்ட் ஆஃப் அ குவீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஹஸ்பண்ட் ஆஃப் எ குவீன். அடுத்தது சி 6,1 கொடுத்துருக்கேன். அப்படின்னா 6வது ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டார்ட் ஆகுது, 4 லெட்டர்ஸ். சில்ட்ரன் லைக் டு டூ இட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, நவ் அதே மாதிரி டயகனல்ல எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 1,1, அது 6 லெட்டர்ஸ். யூ கெட் இட் இஃப் யூ டூ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் நான் ஆன்சரா ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன். அதான் பனிஷ், PUNISH. அதே மாதிரி என் வந்து 5,5, 5 letters. A cloth that will protect you. And O வந்து 2,6, 5 letters. Bad people do it. And P வந்து 4,1, 5 letters. Related to rich or king. And Q வந்து 6,4, அது வந்து 3 letters. Like daughter. Then R is 6,5, 4 letters. It holds a flower. Then S 5,1, 5 letters. Remove a flower from plant. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப யோசனை பண்ணி கண்டுபிடிக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்க அதை ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். தேங்க்யூ.